7 சகோதரர் மற்றும் ஒரு சகோதரி. ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரத்தோட கிளையில ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள மீனுக்குருவி தன்னோட 7 அண்ணன்கள் கூட வாழ்ந்து வந்துச்சு. 7 அண்ணன்களும் தங்களோட ஒரே தங்கச்சியான மீனுக்குருவிய ரொம்பவும் அதிகமா நேசிச்சாங்க. தினமும் காட்டுல பல்வேறு இடங்களுக்கு பறந்து போய் தங்களுக்கு கிடைக்கிற உணவை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. மீனுக்குருவியோ தன்னோட அண்ணன்களுக்காக சுவையான உணவுகளை தயாரிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறும். இப்படியே அந்த குருவிகளோட வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தங்கச்சி மீனு, நாங்க எல்லாரும் உணவு தேட கிளம்புறோம். நீ வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோ. என்ன? சரி அண்ணே. அண்ணே, இன்னைக்கு வழக்கம் போல தானியங்களை மட்டும் எடுத்துட்டு வராதீங்க. நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் கொண்டு வாங்க. சரி தங்கச்சி, அண்ணன் கண்டிப்பா கொண்டு வரேன். முன்னா பப்ளு 2 பேரும் தானியங்களை எடுக்க போங்க. அண்ணே இப்படி சொன்னதுமே முன்னாவும் பப்ளுவும் தானியங்களை தேடி பறந்து போனாங்க. மற்ற தம்பிங்க எல்லாம் ஏன் கூட வாங்க. நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் தேடி போறோம். அண்ணா இப்படி சொன்னதுமே எல்லா தம்பிகளும் அண்ணா பின்னாடி உணவு தேட பறந்து போனாங்க. 5 அண்ணன்களும் காட்டுல நிறைய இடங்கள்ல உணவு தேடி பறந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த காய்கறிகளும் பழங்களும் அன்னைக்கு கிடைக்கல. அப்படியே காட்டுல சாயந்தர வேலை வந்துடுச்சு. தம்பிகளா வாங்க, அந்த மரத்தோட கிளையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு 5 சகோதரர்களும் அந்த மரத்தோட கிளையில உட்கார்ந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். கண்டிப்பா முன்னாவும் பப்ளுவும் தானியங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. நாம இன்னைக்கு அந்த தானியங்களையே சாப்பிடலாம் அண்ணா. தம்பி, நாம வெறுங்கையோட வீட்டுக்கு போனா நம்ம தங்கச்சியோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவ ஆசையா இன்னைக்கு நம்ம கிட்ட காய்கறிகளையும் பழங்களையும் கேட்டிருக்கா அப்படின்னு அந்த 5 சகோதரர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு வயசான குருவி பறந்து வந்துச்சு. அந்த குருவி இந்த 5 சகோதரர்களோட அப்பாவின் ரொம்ப நெருங்கிய நண்பர். என்ன பசங்களா, உங்க எல்லாரோட முகத்திலையும் ஒரு வருத்தம் தெரியுது. என்னாச்சு? மோட்டு மாமா, தங்கச்சி இன்னைக்கு ஆசையா காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துட்டு வர சொன்னா. ஆனா இன்னைக்கு பார்த்து எங்களுக்கு காட்டுல எந்த காய்கறியும் பழமும் கிடைக்கல. இதுதான் விஷயமா? கிராமத்து பக்கம் ஒரு விவசாயி நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் அறுவடை செய்து வச்சிருக்காரு. அங்க போய் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க. மாமா, நீங்க இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். எங்க தங்கச்சி ரொம்ப ருசியா சமைப்பா. சரி சரி பசங்களா, நான் கண்டிப்பா வரேன். நீங்க போய் வேலைய பாருங்க. உடனே மற்ற எல்லா சகோதரர்களும் கிராமத்து பக்கமா பறந்து போனாங்க. விவசாயி அறுவடை செய்து வச்சிருந்த நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. தங்கச்சி, நீ கேட்டபடியே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். அண்ணே, நீங்க உணவெடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னு? அதுவா தங்கச்சி, சாயந்தரம் வரைக்கும் நாங்க உணவு தேடி பறந்துகிட்டே இருந்தோம். எங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கல. மோட்டு மாமா தான் கிராமத்து பக்கம் உணவு இருக்கிற விஷயத்த சொன்னாரு. அண்ணே, நான் கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? தங்கச்சி, உனக்காக நாங்க எதையும் செய்வோம். இன்னைக்கு மோட்டு மாமா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரு. அதனால அவருக்கும் சேர்த்து நீ அதிகமா சாப்பாட தயார் பண்ணு, சரியா? சரிண்ணே, நான் இப்பவே வேலையை தொடங்கிடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட அண்ணன்களுக்காக விதவிதமான சாப்பாடுகளை தயார் செய்ய ஆரம்பிச்சது. மீனுக்குருவி ரொம்ப வேகமா ஒரு தக்காளிய வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தவறுதலா அந்த கத்தி மீனோட ரெக்கைய கிழிச்சிடுச்சு. அச்சச்சோ, ரத்தம் வேற அதிகமா வருது. இத அண்ணங்க பார்த்தா வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ரத்தத்தை நான் தொடச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சுத்தி முத்தி பார்த்துச்சு. ஆனா அதுக்கு ரத்தத்தை துடைக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல. வேற வழி இல்லாத மீனுக்குருவி தான் வெட்டி வச்ச காய்கறிகள் கூட தன்னோட ரத்தத்தை கலந்துடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட அண்ணன்களுக்காக ரொம்பவும் ருசியான சாப்பாட்டை மீனுக்குருவி தயார் செய்தது. பசியா இருந்த எல்லா அண்ணன்களும் ஒன்னா சாப்பிடுறதுக்காக ஒரே இடத்துக்கு வந்தாங்க. மீனுக்குருவி மணக்க மணக்க சூடான சாப்பாடுகளை தயார் செய்து வச்சிருந்துச்சு. ரொம்பவும் பசியா இருந்த அண்ணன்கள் எல்லா சாப்பாட்டையும் அதிகமா சாப்பிட்டாங்க. அட அட அட, இது வரைக்கும் இப்படி ஒரு சுவையான சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமா தங்கச்சி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா சமைச்சிருக்க. நீ புதுவிதமா ஏதாச்சும் மசாலாக்களை இன்னைக்கு கலந்தியா? இல்லனே,
நான் என்னைக்கும் போலதான் சமைச்சேன். நான் எந்த மசாலாவும் கலக்கல. தங்கச்சி உண்மையை சொல்லு, நாங்க தினமும் தான் உன்னோட சாப்பாடை சாப்பிடுறோம். ஆனா இன்னைக்கு நிஜமாவே இந்த சாப்பாடு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எல்லா அண்ணன்களும் இப்படி ஒரே கேள்விய மீனுக்குருவிய பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணே, நான் இன்னைக்கு சாப்பாட்டுல புதுசா எதையும் சேர்க்கலன்னு தவறுதலா என்னோட ரத்தம் தான் காய்கறிகள் கூட கலந்துடுச்சு. மீனுக்குருவி சொன்னதை கேட்டதுமே எல்லா அண்ணன்களும் ரொம்பவும் அதிர்ச்சி ஆனாங்க. அந்த வயசான குருவி மட்டும் தன்னோட சிந்தனையில ஒரு மோசமான எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நான் இப்ப என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காட்டுல இலையுதிர் காலம் வந்துச்சு. இலையுதிர் காலம் தொடங்குனதுனால அந்த 7 அண்ணன்களுக்கும் உணவு கிடைக்கிறதுல ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. தினமும் அவங்க நிறைய இடங்களுக்கு பறந்து போய் உணவுகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல கிராமத்து பக்கத்திலயும் அந்த 7 அண்ணன்களுக்கும் எந்த உணவுமே கிடைக்கல. இப்படி ஒரு நாள் 7 அண்ணன்களும் காட்டுல நிறைய இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு உணவு கிடைக்காததுனால ரொம்பவும் களைப்பா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்தாங்க. தம்பிங்களா, எல்லா வருஷத்தை விடையும் இந்த வருஷம் இலையுதிர் காலம் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற தானியங்களையே சாப்பிடலாம். ஐயோ அண்ணா, தானியங்கள் எல்லாம் நேத்துக்கே தீர்ந்துடுச்சுன்னா அநேகமா நாம இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் பட்டினியா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அண்ணன்கள் பேசிக்கிட்டு இருந்தத தூரமா இருந்த அந்த வயசான குருவி கேட்டுச்சு. ஆகா, என் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான குருவி 7 அண்ணன்கள் பக்கத்துலயும் பறந்து வந்துச்சு. பசங்களா, என்ன இன்னைக்கு உங்க முகத்துல ஏதோ ஒரு சோகம் தெரியுது? என்ன விஷயம்? மோட்டு மாமா, எங்க வீட்ல இருந்த எல்லா தானியங்களும் தீந்து போயிடுச்சு. இலையுதிர் காலம்ங்கிறதுனால எங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. அதான் இன்னைக்கு பட்னியா இருக்க போறத நினைச்சு நாங்க வருத்தத்துல இருக்கோம். என்ன, பட்னியா இருக்க போறீங்களா? அதான் ருசியான சாப்பாடு உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கே. வீட்டுக்குள்ள இருக்கா? மொட்டு மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சாப்பாடுன்னு சொல்றது உங்களோட தங்கச்சிய தான். நீங்க என்ன பேசுறீங்க? எங்க அப்பாவோட நண்பருங்கிறதுனால உங்களை விட்டு வைக்கிறோம். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. அன்னைக்கு உங்க தங்கச்சியோட ரத்தம் கலந்த சாப்பாடு எவ்வளவு அருமையா இருந்துச்சு. இது வரைக்கும் நாம அவ்வளோ ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லைல்ல. அதுக்காக என் தங்கச்சிய நாங்களே சாப்பிட முடியுமா? பசங்களா, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க அப்பா தானியங்களை மட்டும்தான் சாப்பிடுவாரு. அதனாலதான் அவரு சீக்கிரமா இறந்து போயிட்டாரு. நான் அப்பப்போ பல வகையான மாமிசத்தை சாப்பிடுவேன். அதனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்ன மாதிரி நிறைய வருஷம் உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க மாமிசத்தை சாப்பிட்டுதான் ஆகணும். அந்த வயசான குருவி பேசின ஆசை வார்த்தையால மூத்த அண்ணனோட மனசு மெதுவா மாற தொடங்குச்சு. ராக்கி அண்ணன், என்ன பேசாம நிக்கிறீங்க? அவரு சொல்றது ரொம்ப தப்பு. நம்ம தங்கச்சியை எப்படி சாப்பிட முடியும்? டேய் விச்சு, நாம நிறைய நாள் உயிரோட இருக்கணும்னா சில தியாகங்களை செய்துதான் ஆகணும். ஆனா அண்ணன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. பிச்சு, நீ அமைதியா இரு. சின்ன வயசுல இருந்து அண்ணன் நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாரு. பிறகு அந்த வயசான குருவியும் மற்ற 7 அண்ணன்களும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அண்ணே, என்னாச்சுன்னு? தானியங்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்கலையா? இல்ல தங்கச்சி, எதுவும் கிடைக்கல. ஆனா நாங்க இன்னைக்கு பசியோட இருக்க போறதில்ல. எங்க சாப்பாடு வீட்லயே இருக்கு. என்ன, வீட்லயே இருக்கா? எனக்கு தெரியாம ஏதுன்னா வீட்ல சாப்பாடு? அது நீதான். தம்பிகளா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தங்கச்சிய புடிச்சு முதல்ல கட்டி வைங்க. ராக்கி அண்ணா சொன்னதுமே எல்லா தம்பிகளும் ஒன்னா சேர்ந்து மீனுக்குருவிய கட்டி போட்டாங்க. அண்ணா, என்ன இது? இதெல்லாம் பண்றது நீங்களா? நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க. இது எல்லாத்தையும் பார்த்த கடைசி தம்பி விச்சுவோட மனசு ரொம்பவும் வலிச்சது. மோட்டு மாமா, நீங்க சொன்னபடியே தங்கச்சிய கட்டி போட்டு வச்சுட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ண ராக்கி. உனக்கு சமைக்க தெரியுமா? இல்ல மோட்டு மாமா, எனக்கு ருசியா சாப்பிட மட்டும்தான் தெரியும். என் தம்பிகள் யாருக்குமே சமைக்க தெரியாது. ராக்கி, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? காட்டுக்குள்ள போய் நல்லா சமையல் தெரிஞ்ச சின்ன பறவைகளை கூட்டிட்டு வா. அண்ணே, நான் போறேன்னு. நான் போய் கூட்டிட்டு வரேன்னு. சரி விச்சு,
போயிட்டு சீக்கிரம் வந்துடனே. தான் அண்ணன் இப்படி சொன்னதுமே பிச்சுவும் ரொம்ப வேகமா காட்டை நோக்கி பறந்து போனா. நான் எப்படி என்னோட தங்கச்சிய காப்பாத்த போறேன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் சமைக்க தெரிஞ்ச பறவைகள் யாராச்சும் கூட்டிட்டு போனேன்னா அந்த பறவை என் தங்கச்சிய கொன்னு சமைச்சிடுமே. அப்படின்னு பிச்சு ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் அந்த மரக்கிளை மேல கூடு கட்டிக்கிட்டு இருந்த புறா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. விச்சு, உனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு மனசொடைஞ்சு பேசிக்கிட்டு இருக்க? புறா இப்படி கேட்டதுமே பிச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் புறா கிட்ட சொல்லுச்சு. உங்க அண்ணன்கள் இதுக்கு முன்னாடி மாமிசத்தை சாப்பிட்டிருக்காங்களா? இல்ல புறாண்ண, அவங்க சாப்பிட்டதில்ல. அப்படின்னா கவலைப்படாத, உன் தங்கச்சிய நிச்சயமா நான் காப்பாத்துறேன். புறா இப்படி சொன்னதுமே பிச்சு ரொம்ப சந்தோஷமா புறாவை கூட்டிக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போனா. அண்ணே, இவரு ரொம்ப நல்லா சமைப்பாரு. காட்டுக்குள்ள இவரை நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமா, அந்த பைக்குள்ள என்ன வச்சிருக்க? ஐயா, இது சமையலுக்கு தேவையான மசாலாக்களும் காய்கறிகளும் இருக்கு. சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் சமையல் வேலைய பாரு. பிச்சு அண்ணா, நீயும் என்ன கொல்லணும்னு நினைக்கிறல்ல? உங்க கையால சாகறதுல எனக்கு சந்தோஷம்தான். சீக்கிரம் என்ன கொன்னுடு. தங்கச்சி, உன்னை காப்பாத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். அண்ணன்களோட கண்ணுக்கு படாம நீ இங்க இருந்து பறந்து போயிடு. அந்த அத்திமரத்தோட பொந்துல நீ மறைவா உட்கார்ந்துக்கோ. உனக்கு தேவையானதெல்லாம் தினமும் நான் கொண்டு வரேன். விச்சு, நீ சீக்கிரம் போய் உன் அண்ணன்களை சமையல் அறை பக்கம் வரவிடாம பாத்துக்கோ. நான் சீக்கிரம் சமையல் வேலைய முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன புறா வேகமா சமையல் வேலைய ஆரம்பிச்சது. அது காளான்களையும் மசாலாக்களையும் காய்கறிகளையும் வச்சு மாமிச சுவையிலேயே ஒரு அருமையான விருந்த தயார் செய்தது. அந்த சுவையான விருந்த புறா எல்லா அண்ணன்களுக்கும் பரிமாறிச்சு. ஆஹாஹா, முறையா மாமிசத்தை சாப்பிட போறீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. எல்லா அண்ணன்களும் அந்த சுவையான உணவை ரொம்பவும் ரசிச்சு சாப்பிட்டாங்க. தன்னோட பல நாள் ஆசை நிறைவேறின சந்தோஷத்துல அந்த வயசான குருவியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. நாட்கள் செல்ல செல்ல தங்களோட தங்கச்சி இல்லாத உணர்வு ரொம்பவும் வருத்தத்தை கொடுத்துச்சு. அவங்களோட வீட்டுல முன்ன மாதிரி எந்த சந்தோஷமும் இல்ல. ஐயோ அண்ணா, நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம நிறைய நாள் வாழணுங்கிற ஆசையில நம்மளோட ஒரே ஒரு அன்பான தங்கச்சிய கொன்னுட்டோம். சீக்கிரம் நம்ம தங்கச்சி போன இடத்துக்கே நாமளும் போயிடணும். அந்த நேரத்துல அந்த வயசான குருவி அந்த 7 சகோதரர்களையும் சந்திக்க வந்துச்சு. ராக்கி, இப்போ உனக்கு மாமிசம் சாப்பிடணும்னு தோணுதா? உன்னோட கடைசி தம்பி ரொம்ப கொழு கொழுன்னு இருக்கான்ல, அவனை நாம சமைச்சு சாப்பிடுவோமா? உன் சொல்ல கேட்டு எங்க அன்பான தங்கச்சிய நாங்க கொன்ன குற்ற உணர்வு எங்களை தினம் தினம் வாட்டிக்கிட்டு இருக்கு. உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோம். தம்பிங்களா, வாங்க, இந்த குருவியா அடிச்சு இங்க இருந்து விரட்டிடுவோம். அண்ணா இப்படி சொன்னதுமே எல்லா தம்பிகளும் அந்த குருவிய போட்டு ரொம்பவும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடி தாங்க முடியாம வயசான குருவி அந்த காட்டை விட்டே பறந்து போயிடுச்சு. அண்ணா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். நம்ம தங்கச்சி சாகல. அத்திமரத்தோட பொந்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கா. டேய் விச்சு, என்ன சொல்ற? எனக்கு நம்ம தங்கச்சிய பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வா. அண்ணா இப்படி சொன்னதுமே பிச்சுவும் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. தன்னோட தங்கச்சிய மறுபடியும் பார்த்ததுல எல்லா அண்ணன்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் தங்களோட தங்கச்சி கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. மீனுக்குருவி தான் 7 அண்ணன்கள் கூட அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. மழைக்காலமும் காகங்களும். ஒரு நாள் இரவு நாம்பூர் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல எங்க பார்த்தாலும் பலமா மின்னலும் இடியும் இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் தான் வீட்டு ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா அக்கா, வானத்துல இருந்து யாருக்கா லைட் அடிக்கிறாங்க? என்ன லைட் அடிக்கிறாங்களா? தம்பி குக்கு, இதோட பேரு தான் மின்னல். இடியும் மின்னலும் எப்போதுமே சேர்ந்துதான் வரும். அப்படியா? இந்த இடி ரொம்ப சத்தமா கேக்குது அப்படின்னு 2 குழந்தைங்களும் பேசிக்கிட்டே மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, மழைய வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் வந்து தூங்குங்க. அப்பதான் காலையில சீக்கிரம் எழும்ப முடியும். அந்த சமயத்துல பலமா ஒரு இடி இடிச்சது. பயந்து போன 2 குழந்தைங்களும் தான் அம்மாவோட பக்கத்துல வந்தாங்க. அம்மா, நல்லா மழை பெய்யுது. இந்த மழையில சூடா ஏதாச்சும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா? சாரா,
அப்படின்னா அம்மா உனக்கு சமோசா செஞ்சு தரவா? ஐயா ஜாலி, சமோசானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அம்மா அம்மா சீக்கிரம் பண்ணுங்க. உடனே மீனுக்குருவியும் தான் குழந்தைங்களுக்காக சமோசா மாவை செஞ்சு அதை எண்ணெயில போட்டு சுட ஆரம்பிச்சது. தான் அம்மா சமோசா செய்யறத ரெண்டு குழந்தைங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்கு சுட சுட ருசியான சமோசாக்களை செஞ்சது. அந்த மலையில சூடான சமோசாவோட வாசம் காடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. அந்த வாசம் மீனுக்குருவியோட பக்கத்து வீட்டுல வாழ்ந்த காகங்களோட வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சது. அட அட அட, என்ன அருமையான வாசனை! மீனுக்குருவி சமோசா செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த குருவி எப்ப மழை பெஞ்சாலும் சரி சுட சுட பலகாரங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமோசாவை எனக்கும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படின்னா நீங்க போய் மீனுக்குருவியோட வீட்ல இருந்து சமோசாக்களை திருடிட்டு வாங்க. என்ன, சமோசாக்களை திருடுறதா? ராணி, நீ தெரிஞ்சுதான் சொல்றியா? மீனுக்குருவியோட வீட்ல ரெண்டு குட்டி பிசாசுங்க இருக்கு. அதுங்களோட கண்ல நான் பட்டேன், அவ்வளவுதான். என்ன அருமையான வாசனையா இருக்கு. அந்த சமோசாவை நான் சாப்பிட்டே ஆகணும். நான் ஏதாச்சும் போய் சொல்லி அந்த குருவி கிட்ட இருந்து சமோசாவை வாங்கிட்டு வரேன். ரொம்ப நல்லது ராணி, வெற்றியோட திரும்பி வா. உடனே ராணிக்காகமும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படி போன ராணிக்காகம் வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் குழந்தைங்களும் அந்த சூடான சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த மழையில யாருமா வீட்டோட கதவை தட்டுறாங்க? எனக்கு தெரியல சாரா. யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவி தேவைப்படும்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. ராணி அக்கா, என்ன விஷயம்? இந்த மலையில என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மீனு, என்ன உன் நண்பன் புறா தான் இங்க அனுப்பி வச்சது. புறாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு புறாவோட வீட்ல எதுவும் இல்லையா. அதான் உன் வீட்ல ஏதாச்சும் சாப்பாடு இருக்கான்னு கேட்டுட்டு வர சொல்லுச்சு. ராணி அக்கா, என் வீட்ல இப்பதான் நான் சூடா சமோசாக்களை செஞ்சேன். நீங்க உள்ள வாங்க. உடனே ராணிக்காகமும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. மீனுக்குருவி கொஞ்சம் சமோசாக்களை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு ராணி காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. ராணி அக்கா, இந்த டிஃபன் பாக்ஸ புறா அண்ணா கிட்ட கொடுங்க. சரி சரி மீனு, எனக்கு நேரம் ஆகிட்டு. நான் சமோசாக்களை புறாவோட வீட்ல கொடுத்துட்டு என் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த சமோசாக்களை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கலு, பாத்தீங்களா? இந்த டிஃபன் பாக்ஸ்ல சூடா சமோசா இருக்கு. ராணி, நீ என்ன சொல்லி அந்த குருவி கிட்ட இருந்து சமோசாக்களை வாங்கின? புறாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, புறாவுக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னேன். அந்த குருவி எதையும் யோசிக்காம எனக்கு சமோசாக்களை தந்துட்டு. ஜாலி ஜாலி, புறாவோட அம்மாவுக்கு பதிலு நாம இந்த சமோசாக்களை சாப்பிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த சமோசாக்களை சாப்பிட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல மழையும் நின்னுச்சு. சரா, சீக்கிரம் தம்பி எழுப்பு, ஸ்கூலுக்கு நேரம் ஆகிட்டு. நான் புறா மாமாவோட வீட்ல போய் உன்னோட டிஃபன் பாக்ஸ வாங்கிட்டு வரேன். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் தம்பியை எழுப்புறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி டிஃபன் பாக்ஸ வாங்குறதுக்காக புறாவோட வீட்டுக்கு போச்சு. புறானே, சாராவோட டிஃபன் பாக்ஸ்ல சமோசா கொடுத்து விட்டனே, அதை கொடுங்க. சாராவுக்கு பள்ளிக்கு நேரம் ஆகிடுச்சு. என்ன மீனு சொல்ற? சமோசாக்களை கொடுத்து விட்டியா? எப்போ? உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ராணிக்காகவும் என்கிட்ட இருந்து சமோசாக்களை வாங்கிட்டு போச்சு. ஐயோ மீனு, அந்த ராணி உன்னை ஏமாத்தி இருக்கா. எங்க அம்மா ஒன்னும் வீட்டுக்கு வரல. புறானே, அந்த காகங்கள் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. நான் இப்பவே அவங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப கோவமா காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவி வீட்டுக்கு வந்து பார்த்த நேரம் ரெண்டு காகங்களும் ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏமாற்றுக்கார காகங்களே, சீக்கிரம் என்னோட டிஃபன் பாக்ஸ கொடுங்க. மீனு, உன்னோட டிஃபன் பாக்ஸ் புறாவோட வீட்ல இருக்கும். நீ உன் வீட்டுக்கு போ. நான் புறா கிட்ட இருந்து உன் டிஃபன் பாக்ஸ வாங்கிட்டு வரேன். நான் புறாவோட வீட்ல தான் வரேன். உங்களோட பொய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமே நான் என்னைக்குமே உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் டிஃபன் பாக்ஸ வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நேத்தைக்கு சமோசாவை சாப்பிட்டுட்டு நீ டிஃபன் பாக்ஸ மீனுக்குருவியோட வீட்டுல கொடுத்திருந்தா நாம இன்னைக்கு மீனுக்குருவி கிட்ட மாட்டி இருக்க மாட்டோம். காலு, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கஷ்டப்பட்டு நான் சமோசாக்களை வாங்கிட்டு வந்தேன், அதை நல்லா சாப்பிட்டீங்கல்ல. அந்த டிஃபன் பாக்ஸ நீங்க எடுத்துட்டு போய் மீனுக்குருவியோட வீட்டுக்கு கொடுத்திருக்கலாம்ல. நீங்க சரியான சோம்பேறி, தின்னணும் தூங்கணும், அதான் உங்க வேலை அப்படின்னு ரெண்டு காகங்களும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி ராணி காகத்தோட அம்மா ராணி காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. ராணி மகளே, எப்படிமா இருக்க?
உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா, அதனாலதான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மருமகனே. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா தான் இருக்கோம். கலு, நீங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. நான் அம்மாவுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன். என்ன சொல்ற ராணி? நம்ம வீட்ல எதுவுமே இல்லையே. நான் வேற ஏதாச்சும் பறவைகள் கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்ல இருந்து வெளிய பறந்து போச்சு. மருமகனே, என் பொண்ணு எங்கப்பா போறா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்காக கடைக்கு போய் இனிப்பு வாங்கிட்டு வர போயிருக்கா. ராணிக்காகவும் புறாவோட வீட்டுக்கு போச்சு. புறானே, எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்க வீட்ல சாப்பாடு எதுவும் இல்ல. உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா? ஹே ராணி, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு மீனுக்குருவியை ஏமாத்தின மாதிரி இன்னைக்கு என்ன ஏமாத்த வந்துட்டியா? என் வீட்ல எதுவும் இல்ல, ஓடிடு. உடனே ராணிக்காகவும் கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கிளியனே, என் வீட்டுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா கொடுப்பீங்களா? உன்னை பத்தி நான் அன்னைக்கு கேள்விப்பட்டேன். நீ இதே மாதிரி பொய்ய சொல்லிதான் ஒவ்வொரு வீட்ல இருந்தும் சாப்பாடு வாங்குற. உன்கிட்ட நான் ஏமாற மாட்டேன், போ போ அப்படின்னு சொன்ன கிளி வீட்டோட கதவை பூட்டிடுச்சு. எந்த பறவைகளுமே ராணிக்காகத்துக்கு எந்த சாப்பாட்டையும் கொடுக்கல. வேறு வழி இல்லாத ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு மீனு, நீயாச்சும் எனக்கு உதவி செய் மீனு. நிஜமா எங்க அம்மா என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த சாப்பாடும் இல்ல. ராணி அக்கா, போதும், எத்தனை வாட்டி தான் பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த சாப்பாடும் தர மாட்டேன். ராணிக்காகமும் ரொம்ப வருத்தத்தோட தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. ரொம்ப வருத்தமான ராணிக்காகவும் அழுதுகிட்டே தான் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மகளே ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அப்பாவும் ஒன்ன மாதிரி தாம்மா எல்லார்கிட்டையும் பொய்யா சொல்லி நிறைய ஏமாத்து வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் உண்மையாகவே அவரை கழுகு பிடிச்சிடுச்சு. நான் யார்கிட்டயோ உதவி கேட்டேன். ஆனா எல்லாருமே நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சு எனக்கு எந்த உதவியும் செய்யல. இப்போ நீயும் அப்படியே இருக்கிற. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகத்தோட அம்மா ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க. அன்னையில இருந்து 2 காகங்களும் யாரையும் பொய் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் ஏமாற்ற கூடாதுன்னு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க.